ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். சனிக்கிழமை சென்னையில் பெங்கல் புயலின் காரணமாக பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. குறிப்பாக சென்னையினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய அண்ணா நகர், இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற பகுதி, இந்த பகுதியில் முட்டிக்கால அளவுக்கு தண்ணி இருந்ததை நம்ம ஐத்தமிழ் ஊடகத்தின் வாயிலாக நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் ஒரு நாள் ஞாயிறு கடந்து இன்றைக்கி திங்கக்கிழமை பெங்கல் புயல் கரையை கடந்து விட்டது. இன்றைக்கி திங்கக்கிழமை அதே பகுதி தான் நிற்கிறோம். ஆனால் தண்ணி முழுவதுமாக வற்றி இருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இது வெகுவாக பாராட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தியிருக்குது. இந்த பகுதி மட்டும் இல்லாமல் அண்ணா நகரை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் வெள்ளக்காடாக காட்சியளித்த பகுதிகளெல்லாம் இன்று தண்ணீர் வற்றி இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த மக்கள் பாராட்டுறாங்க. அதே போல சென்னை பகுதியில் பல்வேறு இடங்களில் துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்ணி அகற்றக்கூடிய வேலையெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும், சென்னையை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பெங்கல் புயல் காரணமாக பல்வேறு இடங்களில் கடுமையான பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக காஞ்சிபுரம், திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் இப்படிப்பட்ட பகுதிகள், இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் இப்படி ஏகப்பட்ட இடங்களில் தொடர் மழையின் காரணமாக வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. திருவண்ணாமலையில் பாறைகள் எல்லாம் சரிந்து விடக்கூடிய அளவுக்கு அங்கே பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பகுதிகளையும் இப்போ எடுக்கப்பட்ட இதே துரிதமான நடவடிக்கையை அந்த பகுதியிலும் நீங்கள் எடுக்கணும். அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் நீங்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கான அடிப்படை தேவைகளையும், அடிப்படை உணவு, உடை, இந்த மாதிரி அத்தியாவசிய விஷயங்களையும் செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இந்த விவகாரத்தில் எழுந்திருக்கு. குறிப்பாக சென்னையை மையப்படுத்தி எல்லா துரித நடவடிக்கைகளும் நடக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் இந்த விவகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பெங்கல் புயல் வெறும் சென்னைக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்படுத்தல, சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இங்கே எப்படி நடவடிக்கை எடுத்து சரியான முறையில் செயல்பட்டார்களோ அதே போல் அந்த பகுதியிலும் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் மக்கள் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம்.